of grade 7 to deliver her speech. அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வள்ளுவம் சொல்லும் அறம் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ பத்மஸ்ரீ ஆஃப் ராயல் 7th ஸ்டாண்டர்ட். நாம் தினமும் நல்ல பழக்கம் நல்ல ஒழுக்கம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த நல்லொழுக்கத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லித் தந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் நம் திருவள்ளுவர். ஆமாம், வான் புகழ் கொண்ட வள்ளுவன் காட்டிய அறம் பற்றி இங்கே நான் பேச வந்துள்ளேன். அறம் செய்ய விரும்பு என்று அவ்வே சொன்னார். ஆனால் அந்த அறத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். ஈரடி குறளில் உலகை அளந்து வந்தவன், ஈடினே இல்லாத அறத்தை பகிர்ந்தவன், ஜாதி மதம் கடந்து நின்றவன், அவர்தான் நம் திருவள்ளுவர். அழுக்காறு ஆவா வேகுழி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அதாவது பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல் ஆகிய நான்கிற்கும் சிறிதும் இடம் தராமல் வாழ்வதே அறமாகும். அறம் என்றால் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதல்ல, அது நமக்குள் நாமே கடைபிடிப்பது. அறம் என்றால் கோவிலுக்கு போவதல்ல, அறம் என்றால் பூஜை செய்வதல்ல, அறம் என்றால் மற்றவருக்கு தீங்கு விளைவிக்காமல் வாழ்வதே அறமாகும். வள்ளுவர் எச்சரிக்கிறார், இன்று நீ எதை விதைக்கிறாயோ அதேதான் நாளை நீ அறுவடை செய்வாய். அதனால் நண்பர்களே, நாம் நல்லதே விதைப்போம், நல்லதே அறுவடை செய்வோம். பசிக்கிறவருக்கு உணவு கொடுத்தால் அதுதான் அறம். அழுகுபவரை ஆறுதல் சொன்னால் அதுதான் அறம். மடத்துக்கண் மாசுலன் ஆதல் அனைத்திறனாகுள்ள நீரபிற. அதாவது மனதில் கெட்ட எண்ணம் இல்லாமல் வாழ்வதே எல்லா அறத்துக்கும் அடிப்படை. வெளியில் நல்லவராக நடித்தால் போதாது, உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இன்னைக்கு நம்ம கையில மொபைல் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஆனா நல்ல மனசு இருக்கா? அதாவது மனசு நல்லா இருந்தாதான் நம் வாழ்க்கையும் நன்றாக மாறிவிடும். இந்த வாட்ஸ்அப் காலத்திலும் வள்ளுவரின் மெசேஜ் தான் அறம். நிறைவாக நண்பர்களே, திருக்குறள் என்பது வெறும் பாடம் அல்ல, அது நம் வாழ்க்கையின் வழிகாட்டி. வள்ளுவர் சொன்ன அறத்தை நாம் புத்தகத்தில் இருந்தால் மட்டும் போதாது, நம் நடத்திலும் இருக்க வேண்டும். வள்ளுவர் சொன்ன அறத்தை நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம், நல்ல மனிதர்களாக வளர்வோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளி மாணவன் ஆர் பாலயுகன் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் பேச வருகிறார். We call upon Leo or Balayugan of grade 7 to deliver his speech. கல்லில் ஒலி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லின் மடிப்பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்துபாட வைத்த பைந்தமிழே வாழியவே, சிந்தா எழுத்து வெண்பா தொடுத்து முட்பாலும் நண்பாலாக்கி பேரரை நிகழ்த்த என் நாவில் நடனம் பெயர்ந்த நறுந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆர் பாலயுகன் ஆஃப் 7th ஸ்டாண்டர்ட். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடெல்லாம் மற்றையவை என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கல்விதான் சிறந்த செல்வம், மற்ற செல்வங்கள் எதுவும் இதற்கு இணையாகாது என்கிறார். கல்வியை தொற்றனை தூரும் மணற்கேணி என்கிறார் வள்ளுவர். மணலை தோன்ற தோன்ற நீர் சுரப்பது போல கல்வியை கற்க கற்கதான் அறிவு வளரும் என்றது என்னுடைய பொருள். இதனை மேலோட்டமாக பார்த்தால் சாதாரண விஷயம் போல் தெரியும். ஆனால் நன்கு ஆராய்ந்து பார்த்தால்தான் இதுக்குள் இருக்கும் சிறப்பு புரியும். தண்ணீர் என்பது பூமியில் எல்லா இடங்களிலும் கிடைக்கும் பொருள் அல்ல, அது இருக்கும் இடத்தை நாம் தெரிந்து கொண்டு தோண்ட வேண்டும். அதுபோலதான் எல்லோருக்கும் எல்லா அறிவு இருக்கும் என கூற முடியாது. அறிவு என்பது வித்தியாசப்படக்கூடிய ஒன்று. ஒவ்வொருவருக்கும் உரிய திறமைகள் அவை சான்ற நூல்களை படிக்கனால் பெறுகின்றது. இதனால்தான் கற்றனை தூரும் அறிவு என்கிறார் வள்ளுவர். மணலில் தோன்றினால் நீர் சுரப்பது என்றால்
பாலைவனத்தில் நீர் சுரக்குமா? சுரப்பாது. அதுபோல உளவு தொழில் செய்பவர் அறிவியல் நூல்களையும் ஆய்வாளன் விஞ்ஞான தொடர்பான நூல்களையும் படித்தால் ஏதாவது பயனடைய முடியுமா? முடியாது. உளவு தொழில் செய்பவர் வேளாண் நூல்களையும் ஆய்வாளன் விஞ்ஞான நூல்களையும் படித்தால்தான் பயனடைய முடியும். கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் தரக்கூடிய ஒன்று. கண்ணின் பயன் என்ன? நமக்கு முன்னிருக்கும் பொருளை காட்டுவதுதான். அந்த கண் வெளிச்சம் இல்லாத இடத்தில் பொருளை காட்டுமா? காட்டாது. வெளிச்சம் இருந்தால்தான் பொருள் காட்சி தெரியும். அறிவுக்கு கல்வி ரொம்ப அவசியமானது. அந்த கல்விக்கு அடிநாதமாக இருப்பது எண்ணும் எழுத்தும். அந்த எண்ணும் எழுத்தும் வெளிச்சம் இல்லை என்றால் அறிவுக்கண் தெரியாமல் போய்விடும். கல்வி 1330 குறள்களில் 80 குறள்கள் கல்வியில் மட்டுமே உண்டது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாலயுகன். கல்வியின் சிறப்பு என்று தலைப்பில் பேச வருகிறார். We call upon Leo S. Muhammad Arif of grade 7 to deliver his speech. இந்த தலைப்பு வள்ளுவன் சொல்லும் அறம் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவன் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ எஸ் முகமது அரிஃப் of 7th standard. திருக்குறள் எதை பற்றி கூறுகிறது? மனித வாழ்க்கைக்கு தேவையான அறம், பொருள், இன்பம் அதை பற்றி கூறுகிறது. முக்கியமான அறம் என்று பார்த்தால் விருந்தோம்பல், நன்றி உணர்ச்சி, பிறரை மதிக்கும் தன்மை ஆகியவற்றை ஆகும். 2 அடி 7 வார்த்தைகள் கொண்டதுதான் திருக்குறள். திருக்குறள் எழுதிய திருவள்ளுவரை எழுதியவர் என்று கூறாமல் அருளி செய்தவர் என்று கூற வேண்டும். அறம் அறம் என்றால் என்ன? ஒருவர் தன் மனதில் குற்றமில்லாமல் வாழ்வதே அறமாகும். மற்ற அறங்கள் எல்லாம் ஆடம்பரம் தன்மையுடையது. அறம் சிறப்பை தரும், அறம் செல்வத்தை தரும். ஆனால் அறமே மனதிற்கு ஊக்கத்தை தரும். பின்னால் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அந்த அரசைகளை அப்போதே செய்து முடிக்க வேண்டும். இது இருக்கும்போது துணையாக இருக்கும். எப்படி வேண்டும்னாலும் வாழ்வதே அறமில்லை. இப்படிதான் வாழ வேண்டும் என்று தொகுத்து ஒழுக்க நெறியோடு வாழ்வதுதான் அறம். எந்த அறத்தை வேண்டும்னாலும் விரைவலாம். ஆனால் இல்லறம் என்ற ஒரு அறத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். அறத்தின் வகைகள் என்று பார்த்தால் பிறரை மதிக்கும் தன்மை, ஒழுக்கமாக இருப்பது, பிறருக்கு உதவி செய்வது ஆகியவற்றையாகும். ஒரு சொல்லை அப்படியே சொல்லுவதுதான் அறம். அதை மிகைப்படுத்தியோ அல்லது வேறுபடி சொல்லுவதோ அறமில்லை. அழுக்காறு, ஆவா, வெகுளி, இன்னா சொல் 4ம் இழுக்காய் என்றது அறம் என்று கூறியதற்கு காரணம், அழுக்காறு என்றால் பொறாமை, ஆவா என்றால் ஆசை, வெகுளி என்றால் கோபம், இன்னா சொல் என்றால் கடுமையான செயல். இதை விட்டு திருவள்ளுவர் இழுக்காய் என்றது அறம் என்று கூறியதற்கு காரணம் ஒழுங்கி வருவதே அறமாகும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆவுல நீர பிற. ஒருவர் செய்யக்கூடிய எல்லா செயலுமே அறமாகும். ஒரு நாளில் செய்யத்தகாத எல்லா செயலுமே வீண்பலியாகும். என்பி லதனை வெயில் போல காய்மே, அன்பி லதனை அறம். எலும்பில்லாத பூச்சிப்புழு வெயிலில் வருந்தி கலங்குவது போல அன்பில்லாதவன் அறம் செய்தால் வருந்தத்தான் செய்யும். ஒருவருடைய அறியாமையுடனும் பலவீனத்தாலும் வெற்றி பெற்றால் அது அறமாகது. முடிவில் ஒன்றை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். நான் என்று அகங்காரம் கூறாமல் ஒருவரை மதித்து அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்யூ முகமது ஆரிஃப். இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். தெய்வ புலவர் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட உலக பொதுமறையாகிய திருக்குறள் தமிழில் தோன்றிய மிகச்சிறந்த நூலாகும். இந்நூலின் 40வது அதிகாரத்தின் தலைப்பு கல்வி. திருவள்ளுவர் கல்வியின் அவசியத்தையும் அதன் சிறப்பையும் உணர்ந்துதான் கல்வி என்ற தலைப்பில் அதிகாரத்தை இயற்றியுள்ளார். இதனால் நான் இன்று உங்கள் முன் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ அரிஃப் from 8th standard. கல்வி கற்பது
மட்டும் போதாது, கற்கும் கல்வியை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். எதை கற்றாலும் அதில் தெளிவு பெற வேண்டும் என்றும், கற்ற பின் அதன்படி நடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தும் குரல்தான் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் கல்வி என்னும் அறிவு இருக்க வேண்டும். கல்வி அறிவு உடையவர்களே இந்த உலகில் உயிர் வாழ்பவர்கள் என கருதப்படுவார்கள். இதுதான் வள்ளுவரும் குரல் மூலம் கூறியுள்ளார். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று. கல்லாதவர் முகத்தில் இருப்பது 2 புண்கள் என்னும், கற்றவர்கள் முகத்தில் இருப்பவையே உண்மையான கண்கள் என்னும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மேலும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் பார்வையற்றவர்களுக்கு சமமானவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடும் குரல்தான் கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கல்வி கற்றவர்கள் என்பவர்கள் பிறரை சந்திக்கும் போது மகிழ்ச்சியை தருவார்கள். மகிழ்ச்சியை தருவதோடு பிரிந்து செல்லும் போதும் மறுபடியும் அவர்களை காண வேண்டும் என்ற ஏக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இதுவே இவர்களின் மகத்தான மேன்மையான பண்பாகும். இதேதான் வள்ளுவரும் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்ற குரல் மூலம் கூறியுள்ளார். எப்படி கடற்கரை ஓரத்தில் தோண்டும் இடங்களில் எல்லாம் நீர் ஊறி நமக்கு பயனளிப்பது போல நாமும் பல நூல்களை தேடி மேலும் மேலும் கற்க நமக்கு அறிவு மேலும் மேலும் வளரும் என்ற பொருள் தருகின்ற குரல்தான் தொட்டனைத்து ஊரும் மனஸ்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும். கல்வி கற்கும் போது தாங்கள் அடையும் மகிழ்ச்சியை உலகம் அடைவதை உணர்ந்து அறிஞர்களை எப்படி மேலும் கற்க ஆவலாக கொண்டுள்ளது என்பதை தான் வள்ளுவர் உணர்ந்து குரல் மூலம் கூறியுள்ளார். தாமின் புருவர் உலகையின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் என்று. கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பும் மதிப்பும் தான். அப்படி இருந்தும் ஏன் ஒருவன் சாகும் வரை கற்காமல் இருக்கிறான் என்பதை தான் வள்ளுவரும் யாதானும் நாடாமாள் ஊராமாள் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு என்ற குரல் மூலம் கூறியுள்ளார். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்த நாட்டு மக்களின் கல்வி அறிவை பொறுத்தே அமைகிறது. இதைதான் வள்ளுவரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்ற குரல் மூலம் கூறியுள்ளார். செல்வம் உடையவர்கள் முன் ஏழைகள் எவ்வளவு பணிவாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறார்களோ அதே போல் மாணவர்களாகிய நாம் ஆசிரியர்கள் முன் பணிவாகவும் ஒழுக்கமாகவும் ஆர்வத்துடனும் கல்வியை கற்க வேண்டும். ஆணவம் கொண்டு கற்காமல் இருப்பவர்கள் மிக தாழ்ந்தவர்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடும் குரல் தான் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றோர் கடையரே கல்லாதவர். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் கல்வி மிகவும் அவசியமாகும். கல்வி அறிவு இல்லையே அவருக்கு இந்த சமூகத்தில் மதிப்பில்லை. கல்வி அறிவு உடையவருக்கு இந்த சமூகத்தில் பெரிய இடத்தில் மதிக்கப்படுவார்கள். செல்வந்தன் எந்த சூழ்நிலையிலும் ஏழையாகலாம், ஆனால் அவன் கற்ற கல்வி எந்த சூழ்நிலையிலும் அவனை பெரிய இடத்திற்கே கொண்டு போய் சேரும். கல்வி மட்டுமே ஒரு நாட்டின் செல்வமாகும். இதுதான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் கூறியுள்ளார். இந்த வார்த்தையை உணர்ந்து மேலும் கல்வியின் சிறப்பை அறிந்து நாம் வாழ்வில் முன்னேற வேண்டும். மேலும் மனிதனுக்கு கடவுள் சொன்னது கீதை, மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ஆகவே நாம் அனைவரும் திருக்குறளை கற்று வாழ்வில் மகிழ்வுடன் வாழ்வோம். மேலும் வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பை உணர்ந்து நாம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சுஜிதா வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில். அனைவருக்கும் வணக்கம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ வி சுஜிதா ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட். நான் இன்று உங்கள் முன் உரையாட எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு. திருவள்ளுவர் திருக்குறளில் கல்வியின் சிறப்பை திருக்குறள் மூலம் வலியுறுத்தினர். கல்வி என்பது செல்வத்தை பெருக்குவது மட்டுமல்லாமல் நல்லொழுக்கம், ஞானம், மன வலிமை ஆகியவற்றை வளர்த்து வாழ்வில் எல்லா நிலையிலும் வெற்றி பெற உதவும். நல்ல குடிமகனாக வாழவும் உதவும். மேலும் திருக்குறள் கல்வியின் சிறப்பான பண்பாக போற்றுகிறார். கல்வி மனிதனை அறவழியில் நடக்க வைத்து நல்லொழுக்கத்தை போதிக்கும். வள்ளுவம் என்னும் சொல்லை மனவளத்தை குறிப்பதால் கல்வி மன வலிமையும் தரும். ஒருவனுக்கு உண்மையான செல்வம் கல்வியாகும். அது பிறரால் திருட முடியாத சொத்து. கல்வி கற்றவன் கல்லாதவனை விட உயர்ந்தவன். கல்லாதவன் விலங்கு என்கிறார் திருவள்ளுவர்.
கல்வியால் அறிவு பெருகி ஞானம் உண்டாக்கும். கல்வியால் அனைத்து துறையிலும் வெற்றி பெற உதவும். இதுதான் உண்மையான கல்வி என்கிறார் திருவள்ளுவர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்ற நூல்களை கற்றபடியே வாழ வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். யாதனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சார்ந்தரைக்கும் கல்லாதவாறு ஒருவன் இறக்கும் வரை கற்காமல் இருப்பது தவறு என்கிறார் திருவள்ளுவர். அக்காலமும் இக்காலமும் கல்வி இல்லாதவருக்கு செல்வம் இல்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கல்வியின் வாழ்வில் அடித்தளமானது. அதன் மூலம் நல்லொழுக்கம், ஞானம் மற்றும் நட்பண்புகளை பெற்று நிறைவான வாழ்வை பெற முடியும். உறவுகள் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. கல்வி கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்கிறார் பிளாட்டோ. அல்ல குறையாத அச்சக பாத்திரம்தான் கல்வி. அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவிதான் கல்வி. வாழ்க கல்வி, வளர்க திருக்குறளின் புகழ் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பள்ளி மாணவி எம் ஷிலான் ஷஹிமா வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் இன்று நான் உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ எம் ஷிலான் ஷஹிமா ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட். இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்திருக்கும் தலைப்பு வள்ளுவம் சொல்லும் அறம். உலக இலக்கியங்களில் காலத்தால் அழியாத ஒரு மகத்தான நூல் என்றால் அது திருக்குறள். இதை இயற்றியவர் திருவள்ளுவர். அவர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்று நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. திருக்குறள் 3 பெரும் பகுதிகளை கொண்டது. அறம், பொருள், இன்பம். இதில் முதலில் வைக்கப்பட்டுள்ள அறமே வாழ்க்கையின் வழிகாட்டியாக இருக்கிறது. அறம் என்றால் என்ன? அறம் என்றால் நேர்மை, நல்லொழுக்கம், பிறருக்கு தீங்கு செய்யாமை, கடமை உணர்வு, இவை அனைத்தையும் குறிக்கும். வள்ளுவர் ஒரு குறளில் கூறுகிறார், அறத்தான் வருவதே இன்பம். இதன் பொருள் மகிழ்ச்சி என்பது அறவழியில் மட்டும்தான் கிடைக்கும். தவறான வழியில் கிடைக்கும் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்காது. வள்ளுவர் இன்னொரு குறளில் கூறுகிறார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்கிறார். இதன் பொருள் மனதில் சிறு அளவு தூய்மை இருந்தாலே அது அறத்தில் அடங்கிவிடும். ஆனால் நாம் வெளியில் எவ்வளவு நல்லவர்களாக தோன்றினாலும் மனதில் சிறு அளவு கூட கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அது அறமல்ல. இன்றைய உலகில் நாம் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் அறமில்லா ஒரு முன்னேற்றம் அது மனிதனை மனிதனாகவே வைத்திருக்காது. இதனால தான் வள்ளுவர் அறத்தை முதலில் வைத்தார். பொய் பேசாதே, திருடாதே, பிறருக்கு தீங்கு செய்யாதே, இவை அனைத்தும் அறத்தின் அடிப்படை விதிகளாகும். அறம் என்றால் என்ன? பெரிய பெரிய செயல்கள் மட்டுமல்ல, சிறிய செயல்களிலும் அறம் இருக்கிறது. அதாவது பெற்றோருக்கு கடமை செய்வது, நண்பனுக்கு உதவி செய்வது, முக்கியமாக ஆசிரியர் சொல்லை கேட்பது, சுற்றுச்சூழலை சுத்தமாக வைப்பது, உண்மையாக பேசுவது, இவை அனைத்தும் அறத்தின் வடிவங்களே. வள்ளுவர் திருக்குறளை அரசர்களுக்கும் போதித்தார், சாதாரண மனிதர்களுக்கும் அறத்தை கற்றுத்தந்தார். இதனால தான் திருக்குறள் உலக பொதுநூல் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய மாணவர்களாகிய நாம் திருக்குறளை மனப்பாடம் மட்டும் செய்து விடாமல் அதில் சொல்லப்பட்ட அறத்தை நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் வாழ்க்கையில் நாம் பின்பற்றினால் நம் வாழ்க்கையும் சிறக்கும், நம் நாடும் வளரும். முடிவாக அறமே வாழ்க்கையின் ஒளி மற்றும் ஒழுக்கமும் கல்வியும் நம் இரு கண்கள் என்பதை நினைவில் வைத்து அறவழியில் நடப்போம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஷிலான் ஷஹிமா. வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் பேச வருகிறார். We call upon Leo A. Shifana of grade 8 to deliver her speech. அனைவருக்கும் என் இனிய முத்தான முதற்கண் வணக்கம் மற்றும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ள நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆர் ஷிஃபானா ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட்.
வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்னவென்றால் கற்றல் என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, அது ஒரு மனிதனை பண்படுத்தி நல்வொழுக்கத்துடன் வாழ வழிகாட்டி அழியாத செல்வமாக விளங்கி 7 பிறவிக்கும் உதவும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தில் உள்ள மக்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏனைய செல்வங்கள் படிப்பிற்கு ஈடாகாது. கற்ற கல்வியை மறக்காமல் அதற்கேற்ப நல்ல வழியில் நடப்பதே உண்மையான கல்வியின் சிறப்பாக வள்ளுவம் வலியுறுத்துகிறது. வள்ளுவத்தின்படி கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு அல்ல, அது வாழ்க்கையின் நெறிமுறைகளை உணர்ந்து பிறருக்கு உதவும் வகையில் பயன்பட வேண்டும். வாழ்வுக்கு வழிகாட்டியாக கல்வி மனிதனை பண்பாடு உள்ளவனாகவும் ஆற்றல் உள்ளவனாகவும் மாற்றி சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் என வள்ளுவம் உணர்த்துகிறது. பிச்சை புகினும் கற்கை நன்றே. ஒருவரிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவரிடம் கல்வி செல்வம் இல்லையேல் அவருக்கு மதிப்பில்லை. கற்பதை நிறுத்தாதீர்கள். நாம் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டால் நிச்சயம் உயர்ந்த நிலையை அடையலாம். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது குற்றமற்ற நூல்களை கற்றபடி அதற்கேற்ப நடப்பதே உண்மையான கல்வியின் சிறப்பாகும் என்கிறார் வள்ளுவர். கல்வி, ஞானம், அனுபவம் ஆகியவற்றுடன் இணைந்து அறிவையும் ஆற்றலையும் வழங்கி சரியான செயல்களை செய்ய தூண்டுவது வள்ளுவம். கல்வி என்ற கடல் அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவு கணை திறந்திடும். ஈடில்லா புகழையும் பண்பையும் அளித்திடும். நம் வாழ்வினை செதுக்கிடும். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாண்பவருக்கு, அதாவது காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வியுடைமை, துணிவுடைமை இம்மூன்று பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை என வள்ளுவர் கல்வியின் சிறப்பை வலியுறுத்தியுள்ளனர். உலக பொதுமறையாம் நம் தமிழ் திருக்குறள் நம் வள்ளுவர் கற்றவர்களின் சிறப்பாக கல்வி கற்றவர்களே 2 கண்கள் உடையவர்கள், கல்வி கல்லாதவர்கள் முகத்தில் 2 புண்களே உடையவர்கள் என்று கல்வியின் சிறப்பை வலியுறுத்தியுள்ளார். கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். உலகில் சிறந்தது கல்வி. கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அல்ல அல்ல குறையாதது, என்றென்று திகட்டாதது. நம்பிக்கை நம்மை கைவிட்டாலும் நாம் கற்ற கல்வி என்றும் நம்மை கைவிடாது. இன்றைய உலகில் இன்றியமையாததாக திகழ்வது யாதலின் கல்வி ஒன்றே. இதனையே வள்ளுவம் தந்த திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளனர் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க தமிழ் மொழி, வளர்க தமிழர்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஷிஃபானா. பள்ளி மாணவர் ஜே ஜீசஸ் வள்ளுவம் சொல்லும் அறம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். Next, we call upon Leo J. Jesus of grade 9 to deliver his speech. 2 அடியில் உலகை அளந்தவன் இறைவன், 2 வரில் உலகத்தையே ஆண்டவன் வள்ளுவன். உலகில் உண்மையை உரைத்த ஒரு குறள், உலகத்தையே உயர்த்திய உன்னத திருக்குறள். வாழ்வு மணக்க வந்த வள்ளுவர் சொன்ன கல்வியின் சிறப்பை பற்றி உங்கள் முன் பேச வந்திருப்பது வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஜே ஜீசஸ் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். கல்வி என்னும் 40வது அதிகாரத்தில் கற்க கசடர கற்பவி கற்றபின் நிற்க அதற்கு தக குறள் 391. இதில் ஒரு வார்த்தையில் கூட துணைக்கால் இருக்காது. என்ன சொல்லி பார்க்கிறீர்களா? நிற்க என்று எழுதிய வள்ளுவர் இதில் துணைக்கால் இல்லாத வார்த்தைகளை போட்டு எழுதியுள்ளார். ஏன் தெரியுமா? நமக்கு கல்வி என்ற ஆயுதம் இருந்தால் போதும், நாம் சொந்த காலில் நிற்க முடியும், வேறு எந்த காலும் உனக்கு தேவைப்படாது என்பதால் தான் கல்வியை பற்றி திருக்குறளில் கூட துணைக்கால் இல்லாமல் வள்ளுவர் எழுதியுள்ளார். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக கல்வி என்ற அதிகாரத்தை திருக்குறளில் எழுதியுள்ளார். கற்க, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார். கற்க என்பதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் என்கின்றார். சரி, கல்வி கற்க முடியாதவர்கள் என்ன செய்வது என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும்பும். இந்த கேள்விக்கு பதிலாக தான் கேள்வி என்ற அதிகாரத்தில் கற்றலா நாயன் கேட்க அஃதொருவருக்கு உறக்கத்தின் ஊற்றான் துணை குறள் 414 கற்றவர்களிடம் கேட்டாவது கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கல்வியின் சிறப்பை காட்டுகிறார். கேடில் விழுச்செல்வம்
கல்வி ஒருவருக்கே மாடல்ல மற்ற எவை. குறள் 400. இக்குறளின் விளக்கம்: கல்வியை தவிர எந்த செல்வமும் சூழ்நிலைக்கேற்ப மாறும். சில செல்வங்கள் அழிந்து கூட போகும். ஒரு மனிதனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே என்பது இக்குறளின் பொருள். கல்வியை பற்றி சின்ன கவிதை: அறிவின் வளர்ச்சிக்கும் அறிவியலின் வளர்ச்சிக்கும் ஒரே வழி கல்வி. உன்னையே உலகுக்கு அறிமுகப்படுத்தினது கல்வி. அனைவருக்கும் உரிமையானது கல்வி. ஏற்றம் தந்து புது வாழ்வு கொடுப்பது கல்வி. உலகிலேயே சிறந்தது கல்வி. அறிவு கண்ணை திறந்திடும் கல்வி. அறியாமை இருளை அகற்றிடும் கல்வி. உன் வாழ்வை செதுக்குவதும் கல்விதான். இன்றைய சூழ்நிலைப்படி கல்வி எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவை என்பதை 2 அடிகளில் திருக்குறளில் எழுதியுள்ளவர் தான் நம் திருவள்ளுவர் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Jesus. சபையில் வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். உங்கள் முன் பேச வந்திருப்பவர் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ கே சிவகாமி ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்பதாகும். உலக புகழ் பெற்ற திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். அவர் மனித வாழ்க்கைக்கு தேவையான அறம், பொருள், இன்பம் ஆகிய 3ஐயும் மிகச் சிறப்பாக கூறியுள்ளார். அவற்றில் கல்வி பற்றிய பல அரிய கருத்துக்களையும் வள்ளுவர் எடுத்துரைக்கிறார். திருவள்ளுவர் கல்வியை மிக உயர்ந்த செல்வமாக கருதுகிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், மாசு இல்லாமல் முழுமையாகவே கல்வியை கற்க வேண்டும். கற்ற பிறகு கற்றதற்கேற்ற ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதாகும். வள்ளுவர் கூறுவது போல் கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல, அது மனிதனை நல்லவராக, ஒழுக்கமுள்ளவராக, சமுதாயத்திற்கு பயனுள்ளவராக மாற்றுகிறது. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இந்த குறளில் பொருள் என்னவென்றால், எண் மற்றும் எழுத்து ஆகிய இவ்விரண்டும் மனித வாழ்க்கைக்கு கண்கள் போன்றவை. கண்கள் இல்லாமல் நாம் இந்த உலகை பார்க்க முடியாதது போல, கல்வி இல்லாமல் நம் வாழ்க்கையை சரியாக நடத்த முடியாது. திருவள்ளுவர் மேலும் கூறுகிறார், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், மணலில் கிணறு தோண்ட தோண்ட நீர் பெருகும். அதே போல் நாம் அனைவரும் கற்றுக்கொண்டே இருந்தால் நமது அறிவும் பெருகி கொண்டே இருக்கும். இக்குறள் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லுகிறது. அதாவது நாம் ஒருபோதும் கற்றலை நிறுத்தக்கூடாது. நிறைவாக திருவள்ளுவர் கூறும் கல்வி நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் விளக்கு போன்றது. அந்த கல்வியை மனதார கற்றதற்கேற்ற ஒழுக்கத்துடன் வாழுவோம் என்று கூறி, எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி எனது உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, சிவகாமி. சர்வேஸ்வர் வள்ளுவம் சொல்லும் அறம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். தமிழன்னையை புகழ்ந்து பாடும் பல புலவர்கள் இருந்தாலும் திருவள்ளுவருக்கென ஒரு தனி இடமே உண்டு. அகரத்தில் துவங்கி நகரத்தில் முடியும் 1330 திருக்குறள்களின் மூலம் அறம், பொருள், இன்பம் என்ற 3 பிரிவுகளில் மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அறநெறிகளையும் உரைத்த அருளாளர் நமது திருவள்ளுவர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதனால் பெற்றதே புகழ் வையகம் என்று பாரதிதாசனின் போற்றுதலுக்கு ஏற்ப 1000 நூல்கள் இருந்தாலும் ஐயன் வள்ளுவன் எழுதிய அறம் கூறும் திருக்குறளே எங்கும் பெருங்குறளாய் ஒலிக்கிறது. காரணம், திருக்குறளில் கடவுளையோ மதத்தையோ இனத்தையோ சாராமல் நாடு கடந்து மொழி கடந்து உலக மக்கள் அனைவரிடம் பொதுமறையாய் திகழ்கிறது. ரஷ்யா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்படும் ஒரே தமிழ் நூல் திருக்குறள். எக்காலத்திற்கும் முக்காலத்தை பற்றி உணர்த்தும் வள்ளுவம் சொல்லும் மரம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பவன் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஹட் சர்வேஸ்வர்.
அறநெறிகளை பின்பற்றும் யாவரும் யாண்டும் மனமும் யாக்கையும் மூவாமல் மேன்மையுடன் பெருஞ்செல்வத்துடன் வாழ்வர். அறநெறிகள் சார்ந்த கருத்துக்களின் கருவூலம் திருக்குறள். அந்த திருக்குறளின் இதயம்தான் அறம் என்றால் அது மிகையாகாது. வள்ளுவமும் அறமும் பிரிக்க முடியாத ஒன்றாகும். சரி, எது அறம்? ஒழுக்கமாக இருப்பதா அல்லது நேர்மையாக இருப்பதா அல்லது எது அறம்? மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளை சரியாக பின்பற்றுவதே அறமாகும். வள்ளுவர் அன்பாய் இருப்பது அறம், இனிமையாய் பேசுவது அறம், கடுஞ்சல் தவிர்ப்பது அறம், சினத்தை தவிர்ப்பது அறம், பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது அறம், மானத்துடன் வாழ்வது அறம், நல்ல அறநெறிகள் சார்ந்த நூல்களை படித்து அடக்கமுடன் இருப்பது அறம் என்று தன் குறட்பாக்களின் மூலம் அறநெறிகளை பற்றி முழுமையாக பதிவிட்டுள்ளார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற என்ற குறளின் மூலம் மன தூய்மையுடன் இருப்பதே உண்மையான அறம் என்கிறார் வள்ளுவர். தூய்மையான மனமே அமைதியான மனம், அமைதியான மனமே நல்வழியில் செல்லும். நம் உடலை அசைக்கவும் நம் மனதை அசைக்காமல் இருத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். எனது நம் மனதை அசைக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? எப்படி என்று தானே கேட்கிறீர்கள். இதைத்தானே நம் பள்ளியின் ஆசானும் நமது நண்பருமான திரு விக்டர் சார் நம்மிடையே பழக்கியிருக்கிறார். வேறு என்ன, நாம் அதிகாலையில் எழுந்து செய்யும் தியானம்தான். அந்த தியானம்தான் நம் மனதை தூய்மைப்படுத்துகிறது. எண்ணத்திலேயே மன தூய்மை இருந்தால் நடத்தையில் அழகு மிளிரும், நடத்தையில் அழகு மிளிர்ந்தால் வீட்டில் சாந்தி நிலவும், வீட்டில் சாந்தி இருந்தால் நாட்டின் சீர்முறை உயரும், நாட்டின் சீர்முறை உயர்ந்தால் உலகில் அமைதி நிலவும் என்ற இந்த அழகிய கவிதையை மாணவர்கள் முன்னிலையில் கூறியது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவர்தான் நம் அனைவருக்கும் விருப்பமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அழுக்காறு அவாவெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்ற அறம் என்ற குறளின் மூலம் கோபம், பொறாமை, பேராசை, கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் அடக்கி அடக்கமுடன் வாழ்பவனே அறநெறியில் வாழ்கிறான் என்கிறார். சரி, இந்த அறத்தை நாம் எப்பொழுது பின்பற்ற வேண்டும்? இளமையிலே அறத்தை பின்பற்ற வேண்டும். முதுமையில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுவது தவறு. ஏனென்றால் நம் உடல் அழியும் காலத்தில் நம்முடன் அழியா செல்வமாய் நிற்பது அறம்தான். அறநெறியில் வாழ்பவன் ஒருவனே உண்மையில் வாழ்கிறான் என்ற வள்ளுவனின் வாக்கை ஏற்று நாம் அனைவரும் அறநெறியில் வாழ்வோம், மேன்மை அடைவோம். வள்ளுவனின் வாக்கு அதை உனதாக்கு. இறுதியாக அறநெறிகளை பின்பற்றாதவர்களுக்கு ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். 2 அடி வாங்கினால் தானே திருந்துவாய், வாங்கிக்கொள் வள்ளுவனிடம். நான் என் வார்த்தைகளால் வடித்ததை உங்கள் செவிகளால் வாசித்த அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்கள் பள்ளி மாணவி AP கனிஷ்கா வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று ஔவையாரால் போற்றப்பட்ட திருக்குறள் வாமன அவதாரத்தில் 2 அடியால் உலகை அளந்த திருமால் போல தனது 2 அடிகளால் சாதி, மதம், இனம், மொழி என அனைத்தையும் தாண்டி மக்களுக்கு நன்னெறிகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்துரைக்கிறது. இதனாலேயே திருக்குறள் தமிழ் மொழியில் தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் உலக இலக்கியமாகவும் உலக பொதுமறையாகவும் விளங்குகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறளை பற்றி வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து உங்கள் முன் உரையாட வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ AP கனிஷ்கா ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட். கல்வி இல்லா நிலம் கலர் நிலம், அங்கு புல் விளைந்திடலாம், ஆனால் புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார் பாரதிதாசன். அதாவது பெற்றோர்கள் படித்திருந்தால்தான் அவர்கள் பிள்ளைகளும் படிப்பார்கள் என்பது அவரது நோக்கம். அதேபோல் திருவள்ளுவரும் கல்வி பற்றிய செய்திகளை அரசியல் என்னும் தலைப்பில் குறிப்பிட்டுள்ளார்.
ஏனென்றால் ஒரு நாட்டின் அரசன் படித்திருந்தால்தான் அவன் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மக்களும் படிப்பார்கள் என்ற நோக்கில் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளில் மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதில் 80 குறட்பாக்கள் கல்வி பற்றிய செய்திகளை குறிக்கிறது. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங்கல்லாதவாறு. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், இந்த உலகில் கல்வி கற்றவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அது அவர் சொந்த ஊர் போல இருக்கிறது. இருப்பினும் ஏன் இந்த உலகில் இன்னும் நிறைய மனிதர்கள் கல்வி கற்காமல் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை எடுத்து வைக்கும் குறளே இந்த குறளாகும். கல்லாதான் நுட்பம் கலிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். இந்த குறளின் பொருள் என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அறிவும் அனுபவமும் இருந்தாலும் அவனிடம் கல்வி என்ற பட்டம் இல்லை என்றால் அவனை யாரும் மதிக்க மாட்டார்கள். அந்த அறிவும் அந்த அனுபவமும் வீண்தான் என்பதை எடுத்துரைக்கிறது இந்த குறள். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே அழியாத செல்வம். கல்வி செல்வத்திற்கு ஈடினை வேறு எந்த செல்வமும் இல்லை. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், நாம் இந்த பூமாதாவை தோண்ட தோண்ட எப்படி நீர் சுரந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் நல்ல நூல்களை கற்க கற்க நம் அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும். இதுவே இந்த குறளின் பொருளாகும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தக. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், ஒரு நல்ல நூலை பிள்ளை இல்லாமல் கற்று அது கூறும் நல்ல வழியில் நடந்தால் நாம் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதுவே இந்த குறளின் பொருளாகும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், ஒரு தலைமுறையில் ஒருவன் கற்ற கல்வி 7 தலைமுறைக்கும் அழியாமல் பாதுகாப்பாக இருக்கும். இதுவே இந்த குறளின் பொருளாகும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது ஒரு வாழும் நல்லவர்க்கு எண்ணும் எழுத்தும் 2 கண்களை போன்றவை. இவை இல்லாமல் நம்மால் ஒன்றும் சாதிக்க முடியாது. இதுவே இந்த குறளின் பொருளாகும். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கென்று கற்றார் கடையரே கல்லாதவர். இந்த குறளின் பொருள் என்னவென்றால், செல்வந்தர்களின் முன்னே நின்று உதவி கேட்கும் எளியவரை போல ஆசிரியரின் முன்னே பணிவாக நின்று கல்வி கற்பவரே சிறந்த மாணவர், மற்றவரெல்லாம் கல்லாதவர் என்பதை எடுத்துரைக்கிறது இந்த குறள். கல்வி என்பது ஒரு அழிவில்லாத செல்வமாகும். கல்லாரின் அறியாமை என்னும் இருளை நீக்கும் ஒரு கேடயமாகும். 7 தலைமுறைக்கும் அழியாமல் பாதுகாப்பாக இருக்கும். திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 தலைப்புகளிலும் கல்வி பற்றிய செய்திகளை திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திருக்குறள் ஒரு மனிதனின் செயல்களையும் பண்பையும் மேம்படுத்தி உலகில் வெல்ல வைக்கிறது. அதாவது கல்வியை கசடர கற்று நாம் நம் அறிவொளியால் இந்த உலகை வெல்ல வேண்டும். இதுவே திருவள்ளுவரின் விருப்பம் மற்றும் மனித வாழ்க்கையின் குறிக்கோளாகும். திருக்குறளில் உண்மையான கல்வியின் அர்த்தம் என்னவென்றால், குற்றமற்ற மாசற்ற ஒரு நல்ல அறிவை பெறுவதே உண்மையான கல்வியாகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இதுவே வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பாகும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கனிஷ்கா. வணக்கம். 2 அடிகளுக்குள் சரவடியை வைத்து அதை கையில் எடுத்தால் அதை படித்தால் தலையில் அடித்தது போல் இருக்கும் ஒரு புத்தகம். வாய்மை, உண்மை, பொறுமை, கடமை, கருணை, அன்பு, சுய கட்டுப்பாடு, சான்றாண்மை, ஈகை, விருந்தோம்பல், இல்வாழ்க்கை, கல்லாமை, கொல்லாமை, தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், ஆட்சி, அரசன், மக்கள், அறம், பொருள், இன்பமென 133 அதிகாரங்களை கொண்டு 1330 வைர மணிகளை கொண்ட உலக அளவில் அதிக மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்ட நூலே திருக்குறளாகும். அதை எழுதியவர் திருவள்ளுவர். ஆம், வள்ளுவர் சொல்லும் அறம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பது வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆர் மருதப்பர் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். அறம் என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் வள்ளுவர் மிக எளிமையாக கூறுகிறார், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம், மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம் என்கிறார் வள்ளுவர்.
ஒருவன் அறவழியில் நடக்க வேண்டுமென்றால் அவனுக்கு 4 தீய குணங்கள் இருக்கவே கூடாது என்கிறார் வள்ளுவர். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய 4 குணங்களும் யாரிடம் இல்லையோ அவன் அறவழியில் நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் அறத்தை 2ஆக பிரிக்கிறார். ஒன்று துறவறம், மற்றொன்று இல்லறம். துறவரத்தை விட இல்லறத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார் வள்ளுவர். இல்லறத்தில் பிறருக்கு உதவி செய்யும் ஈகை பண்பும் பிற உயிர்களை துன்புறுத்தாத அகிம்சை பண்பும், இந்த 2 பண்பும் இல்லறத்தானுக்கு மிகவும் முக்கியமான 2 பண்புகளாகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுயர தெய்வத்துக்கு வைக்கப்படும் என்பர். அறநெறிகளோடு வாழ்பவன் மனிதனாக பிறந்தாலும் தெய்வத்துக்கு நிகராக மதிக்கப்படுவான். எனவே அனைவரும் அறநெறிகளை பின்பற்றுவோம், பயன்பெறுவோம் என்று கூறி இத்துடன் என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மருதப்பர். மாணவி கே அல்ஃபினா வள்ளுவம் சொல்லும் அறம் என்னும் தலைப்பில் பேச உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்றால் என்ன? புத்தகத்தில் அடைக்கப்பட்ட எழுத்துகளா, சர்டிபிகேட்டில் அச்சிடப்பட்ட பட்டங்களா, அல்லது சம்பள ஸ்லிப்பில் தெரியும் எண்களா? இவை எல்லாம் கல்வியின் அடையாளம் மட்டுமே. கல்வியின் உண்மையான அர்த்தத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரே வரியில் இந்த உலகிற்கே சொன்னவர்தான் திருவள்ளுவர். வள்ளுவம் கூறும் கல்வியின் சிறப்பை பற்றி உங்கள் முன் பகிர வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ கே அல்ஃபினா ஆஃப் ராயல் 9th ஸ்டாண்டர்ட். உலக இலக்கியங்களுள் காலத்தை வென்ற நூல் இருக்கும் என்றால் அது திருக்குறள் தான். அத்தகைய திருக்குறளை எழுதியவர் உலக பொதுமறையாக போற்றப்படும் திருவள்ளுவர். திருவள்ளுவர் கல்வியை வேலைக்கு வழிகாட்டும் கருவியாக பார்க்கவில்லை, மனிதனை மனிதனாக உயர்த்தும் சக்தியாக பார்த்தார். அதனால்தான் திருக்குறளில் கல்விக்கென தனி அதிகாரம் அமைத்திருக்கிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பெண் நிற்க அதற்கு தக. இதன் பொருள் என்ன? கல்வி மேலோட்டமாக கற்காமல் ஆழமாக, தெளிவாக, கசடர கற்க வேண்டும். அதாவது சந்தேகமில்லாமல் கற்று அவற்றை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இன்றைய காலத்தில் நாம் மனப்பாடம் செய்து மதிப்பெண்கள் எடுக்கிறோம். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மட்டும் கல்வி கற்றால் அது கல்வியின் எல்லை. வாழ்க்கையில் நேர்மையுடன் நிற்பதற்கு கல்வி கற்றால் அதுதான் திருவள்ளுவர் கூறும் கல்வி. மேலும் திருவள்ளுவர் கல்வியின் உண்மையான பயனை கண்களோடு ஒப்பிட்டு கூறுகிறார். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண்கள் இருந்தால் மட்டும் போதாது, அவற்றை சரியான திசையில் பயன்படுத்த வேண்டும். அதே போல் கல்வி இருந்தால் போதாது, அவற்றை நல்லவற்றிற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இன்றைய காலத்தில் பணம் மிக பெரும் செல்வமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் திருவள்ளுவர் இதை முற்றிலும் தவிர்க்கிறார். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. கல்வியே உயர்ந்த செல்வம். நாம் பெற்ற கல்வி ஒருவராலும் நம்மிடமிருந்து திருடவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. பணம் போகலாம், வேலை போகலாம், பதவி போகலாம். நாம் பெற்ற கல்வி அது ஒருபோதும் நம்மை விட்டு போகாது. பேங்க் அக்கவுண்ட் க்ளோஸ் ஆகலாம், பட் பிரெயின் அது என்றைக்கும் க்ளோஸ் ஆகாது. கல்வியின் உண்மையான பவர் என்ன தெரியுமா? யாதானும் நாடாமால் ஊராமால் என்றும் பயன் தரும் கல்வி. கல்வி கற்றவர் எந்த நாட்டிலும், எந்த ஊரிலும், எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் கற்ற கல்வியே அவருக்கு பயன் தரும். கல்வி கற்றவருக்கு இந்த உலகமே ஒரு மேடை. இன்றைய காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெக்னாலஜி, ரோபோட் இவையெல்லாம் வளர்ந்து கொண்டே போகின்றன. ஆனால் ஒரு கேள்வி, டெக்னாலஜி வளர்ந்த அளவிற்கு ஹியூமனிட்டி வளர்ந்திருக்கிறதா? இதற்கான பதில்தான் வள்ளுவம் கூறும் கல்வி. மிஷின் உருவாக்குவதல்ல கல்வி, மேன் உருவாக்குவதே கல்வி என்று வள்ளுவர் கூறுகிறார். இன்றைய காலத்தில் நாம் கல்வியை மதிப்பெண் எடுப்பது பட்டம், வேலை, சம்பளம் என்ற கோணத்தில் பார்க்கிறோம். ஆனால் திருவள்ளுவர் கூறும் கல்வி ஒழுக்கம், நேர்மை, பொறுப்பு மற்றும் மனிதநேயம் வளர்ப்பதே கல்வி என்று கூறுகிறார். ஒருவன் 100 பட்டங்கள் பெற்று அவனிடம் ஒழுக்கம் இல்லையெனில் அவனுடைய கல்வியை முழுமையடையாது. அதனால்தான் திருவள்ளுவர் அறிவையும் அறத்தையும் பற்றி பேசுகிறார்.
திருவள்ளுவரின் கல்வி ஒருவனை அகந்தையால் உயர்த்தாது, அவனை பண்பால் உயர்த்தும், பிறரை தாழ்த்தாது தன்னை திருத்தும். இன்றைய சமுதாயத்திற்கு திருவள்ளுவரின் கல்வி மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் அறிவு வளர்ந்தாலும் அறம் குறைந்தால் இந்த சமுதாயமே சீர்குலைந்துவிடும். அதனால் நாம் அனைவரும் திருவள்ளுவர் கூறும் கல்வியை கற்று இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல குடிமகனாக திகழ்வோம். அதுவே நாம் திருவள்ளுவருக்கு செய்யும் உண்மையான மரியாதை என்று கூறி என் உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அல்ஃபினா. பள்ளி மாணவர் ஏ முகமது சுலைமான் வள்ளுவம் சொல்லும் அறம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். I call upon Leo A. Muhammad Sulaiman of grade 9. முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு குடியரசு வந்தது குடியுரிமை தந்தது அகிம்சை வென்றது விடுதலை பெற்றது காந்தி சொன்னது நாடு ஒன்றுபட்டு நின்றது மறுமலர்ச்சி பிறந்தது தேசிய கொடி தலை ஓங்கி நின்றது இந்தியர் மனம் நிம்மதி கொண்டது. அனைவருக்கும் என் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ள நான் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ முகமது சுலைமான் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். தமிழ் மொழியை நாட்டிலே தனி பெரும் மொழியாய் வேரூன்றியவரே, சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் ஏற்கும் திருக்குறள் தந்தவரே, ஏடில்லா காலத்திலே எழுத்தாணியை கொண்டு ஓலைச்சுவடியில் வரிகள் வரித்த வார்த்தை வித்தகர் வள்ளுவர். வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பு அது மனிதனை நல்ல வழியில் நடத்தும், மேலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை கூட வரும். கேட்டறியும் அறிவே சிறந்த துணை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றிலன் நாயன் கேட்க அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஒன்றான் துணை என்றார் வள்ளுவர். அதாவது ஒன்றை கற்றிராத போதும் அதை கேட்டு தெரிந்து கொள்வது துன்பம் வரும்போதும் உறுதுணையாக நிற்கும் என்று கூறியுள்ளார். கல்வி தீய எண்ணங்களையும் செயல்களையும் தடுத்து நல்லவற்றின் மீது மனதை செலுத்தி ஞான நெறியை உண்டாக்கும். கல்வி மனதை செம்மைப்படுத்தும் என வள்ளுவம் கல்வியின் சிறப்பை உணர்த்தியுள்ளது. அறம் பொருள் இன்பம் ஆகிய 3 நிலைகளிலும் கல்வி உதவுகிறது. வாழ்வின் எல்லா படிகளிலும் கல்வி உதவுகிறது என வள்ளுவம் கல்வியின் பயனை உணர்த்தியுள்ளது. கல்வி மட்டுமே உண்மையான கண்ணாக பிறருக்கு உதவும், மேலும் கற்றதை செயலில் காட்ட வேண்டும் என்பதே வள்ளுவம் கூறும் கல்வியின் சிறப்பு. ஒரு பிறவியில் கற்ற கல்வி அடுத்த 7 பிறவியிலும் ஒருவருக்கு உறுதுணையாக நிற்கும் என்று கூறினார் என்பதை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்றார் வள்ளுவர். தமக்கு இன்பம் தருகின்ற கல்வி அறிவு இவ்வுலகத்தார்க்கும் இன்பம் தருவதை கண்டு கற்றறிந்த அறிஞர்கள் மேலும் மேலும் அக்கல்வியை கற்கவே விரும்புவார்கள். தாமீன் புறவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் என்ற குறளில் கற்றறிந்த அறிஞர்களின் சிறப்பை கூறினார் வள்ளுவர். ஒருவருக்கு அழிவே இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும், அக்கல்வியை தவிர மற்ற செல்வங்களில் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல என்று கூறினார். வள்ளுவத்தில் கல்வி என்பது வெறும் அறிவு சேகரிப்பு அல்ல, அது வாழ்வின் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நிலையான செல்வத்தையும் மனிதனை முழுமையாக்குகிறது. வள்ளுவர் கல்வியை அடித்தளமாக கருதுகிறார். கற்றதை உணர்ந்து அதன்படி வாழ்ந்து பிறருக்கு உணர்த்துவதே உண்மையான கல்வி அறிவு என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயின். தேங்க்யூ சுலைமான். ஏ காவியா வள்ளுவம் சொல்லும் அறம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அவையோர் அனைவருக்கும் முத்தான வணக்கங்கள். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளுவம் சொல்லும் அறம் என்று உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ காவ்யா ஆஃப் ராயல் 9th ஸ்டாண்டர்ட். சங்கம் மருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் 17 கீழ்கணக்கு நூல்கள் என்கிறோம். இவ்விலக்கியங்கள் இருண்ட காலத்தில் நிலவிய சூழ்நிலையை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. இவ்விலக்கியங்களை நீதி இலக்கியங்கள் என்கிறோம். நீதி நூல்களில் ஒன்றான திருக்குறளில் வள்ளுவர் கூறிய அறங்களை ஆராயும் வகையில் அமைந்துள்ளது. அறம் என்பது 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தனி மனித அறம், இன்னொன்று சமூக அறம். அறம் என்பது விருந்தோம்பல் கொடை, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், பிறருக்கு ஊறு விளைவிக்காமல் இருதல் போன்ற பல்வேறு செயல்களை கூறலாம். சமூக அறம் இல்லறவியலில் ஒரு அதிகாரத்தை நிகழக்கூடியதாகும். ஒழுக்கம் உடைமை ஆகும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான்
ஒழுக்கம் உயிரினை ஓமப்படும் என்ற குறப்பாவில் ஒருவனுக்கு உயிரை விட மேலானது ஒழுக்கம்தான் என்பதாகும். அன்புடைமை அத்தகைய அன்பில்லாத ஒருவனை எலும்பு கூட்டின் மீது தோல் போத்திய வெற்று உடம்பு என்கிறார் வள்ளுவர். இதனை அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லாருக்கு எலும்பு தோல் போத்திய உடம்பு என்கிறார் திருவள்ளுவர். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கல்வி இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானவை. நாம் அனைவரும் கல்வி கற்க வேண்டும். கற்ற நூல்களை குற்றமற கற்க வேண்டும். கற்ற பின் நம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். வாய்மை நாம் எந்த இடத்திலும் எப்போதும் பொய் சொல்லக்கூடாது. நாம் பேசும் சொற்கள் பிறருக்கு தீங்கு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. நாம் தீமை இல்லாத சொற்களை மட்டுமே பேச வேண்டும் என்பதை வள்ளுவர் கூறுகிறார். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ஒருவன் தன் நெஞ்சு அறிந்தும் பொய் சொல்லக்கூடாது என்று தெரிந்தும் அதன் பின் அவன் பொய் சொன்னால் தன் நெஞ்சே தன்னை சுடும். உயிர்கொலை செய்யாமல் நன்றி மறவாமை, வாய்மை, கல்வி போன்ற அனைத்து பண்புகளையும் நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவதன் மூலம் நம் வாழ்க்கை சிறந்து விளங்கும் என்பதை வள்ளுவரின் வாக்கு மூலம் உணர முடிகிறது. நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நெறிகளையும் திருக்குறள் உணர்த்துகிறது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ காவியா. இயலிசை நாடகம் என முத்தமிழாய் என் மூச்சுக்காட்டில் கலந்து வள்ளுவரின் வாசகமாய் 2 அடியில் என் மனதில் நுழைந்து செந்தேனாய் இனிக்கும் செங்காந்தல் மலராய் மணக்கும் என் செந்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் வணக்கம். உலகமே வியந்து போற்றக்கூடிய ஒரு நூல் உண்டென்றால் அது நம் திருக்குறள் தான். கடல் கடந்து பல மொழிகளில் தன்னை ஒலிக்கும் இக்காவியம் இன்றும் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் தினமும் ஒரு குரலாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? திருக்குறள் என்பது வெறும் எழுத்துகள் அல்ல, அது மனித வாழ்வின் அடையாளம், மனித நாகரிகத்தின் ஆணிவேர். காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் காலத்தையும் இயற்கையையும் வென்ற திருக்குறளின் கருத்துகள் என்றும் மாறாதவை. அன்பும் வீரமும் ஈகையும் இல்லாத மனித வாழ்வு என்றுமே முழுமையாகாது. அத்தகைய திருக்குறள் கூறும் அறநெறி கருத்துக்களை உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ அம்ரிதா ஆஃப் ராயல் லைன் ஸ்டாண்டர்ட். அப்படிப்பட்ட திருக்குறள் எதை பற்றி பேசுகிறது? அறத்தை பற்றி பேசுகிறது. அறம் என்ற ஒற்றை சொல்லுக்குள் எத்தனை அர்த்தங்கள் பொதிந்துள்ளன என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? அறம் என்ற ஒரு சொல்லை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தனிமனித அறம் மற்றும் சமூக அறம். தனிமனித அறம் என்றால் நமக்குள் நாமே வளர்த்து கொள்ளும் பண்பு. சமூக அறம் என்றால் மற்றவர்களிடம் நாம் காட்டும் அன்பு. விருந்தினர்களை உபசரித்தல், மற்றவருக்கு உதவுதல் ஆகியவை அறத்தின் வெளிப்பாடுகள் தான். அதிலே முக்கியமான அறமாக வள்ளுவர் கூறுவது பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் முக்கியமான அறம் என்கிறார். விருந்தோம்பல் பற்றி நாம் அறிந்து கொள்ள வள்ளுவர் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை படைத்துள்ளார். அதில் விருந்து மற்றும் விருந்து அளிப்பவர்களின் பண்புகளை பற்றி எடுத்துரைத்துள்ளார். விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இல்வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் பொருட்களை சேமித்து வைப்பது மட்டுமல்லாமல் விருந்தினர்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். மோப்ப குழையும் மனுஷம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. அப்படி விருந்தினர்களை உபசரிக்கும் பொழுது நம் முகத்தில் சிறிதெனும் மாற்றம் ஏற்பட்டாலும் விருந்தினர்களின் முகமும் வாடும். நம் சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் மனிதர்களுடைய தீய குணங்கள் நீங்கி பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல் வேண்டும். அன்புதான் மனிதனை மனிதனாக்குகிறது. அன்பின் வழியை பின்பற்றினால் நாம் எத்தகைய துன்பத்திலிருந்தும் விடுபடலாம். அத்தகைய அன்பு இல்லாதவரை வள்ளுவர் எலும்பு கூட்டின் மீது தோல் போர்த்தப்பட்ட வெற்று உடம்பு என்கிறார். அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்திய உடம்பு. அன்பின் வலியது. இதற்கு சான்றாக சிலப்பதிகாரத்தின் பாண்டியன் மன்னன் யானே அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என்று கூறி தன் உயிர் துறக்க அவன் மனைவியும் உயிர் மாண்டு போனாள். இதன் மூலம் அன்பின் வலியது உயிர்நிலை என்ற உயரிய எல்லையை நாம் உணரலாம்.
கல்வி என்பது அனைவருக்கும் அவசியமான ஒன்றாகும். கற்கும் நூல்களை குற்றமற கற்க வேண்டும், அதனை நம் வாழ்வியலிலும் பயன்படுத்த வேண்டும். இதனையே வள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதனையே பாரதியார் அன்னதானம் செய்தல், கோவில் கட்டுதல் ஆகியவைகள் தர்மங்கள் கிடையாது, ஒருவருக்கு கல்வி கண் திறப்பதை சிறந்த அறம் என்கிறார். நாலடியாரில் உடம்பின் அழகு மட்டுமே அழகல்ல, ஒருவருக்கு கல்வி அழகே அழகு. ஈகை என்பது மனித சமுதாயம் தோன்றியது முதல் இன்று வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த அறம். அப்படி ஈகை இல்லையெனில் வறுமை என்ற பாவி நாட்டு மக்களின் வயிற்றுக்குள் புகுந்து அவர்களை உயிரற்ற ஜடமாக்கிவிடும் என்கிறார். இதனையே ஔவையார் கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொணா தொழுநோய், அதனினும் கொடிது அன்பிலர் பெண்டீர், அதனினும் கொடிது அவர் கையில் இன்புற உண்பதுதானே என்கிறார். நம் சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் மனிதர்களிடத்தில் அன்பு, அறம், ஈகை, கருணை, விருந்தோம்பல், உயிர் கொல்லாமை ஆகிய பண்புகளை வளர்க்க வேண்டும். திருக்குறளில் அறநெறி கருத்துக்களை பற்றி ஆராய்ந்தால் அது கடலை விட நீண்டு கொண்டே செல்லும் அளவிற்கு உள்ளன. திருக்குறள் ஒரு அறநெறி கருத்துக்கள் நிறைந்த சிறந்த நீதிநெறி இலக்கிய நூலாகவும் ஒப்பற்ற மணிமகுடமாகவும் திகழ்கிறது. மேலும் அனைத்து சமயத்தினருக்கும் என் நாட்டவர்க்கும் ஏற்றவாறு அறநெறி கருத்துக்களை கொண்டுள்ளது. இறுதியாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் திருக்குறளில் உள்ள அறநெறி கருத்துக்களை பின்பற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அமிர்தா. வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஷிவானி ஆஃப் ராயல் 9th ஸ்டாண்டர்ட். வள்ளுவர் அறத்தை எங்கிருந்து தொடங்குகிறார் தெரியுமா? சட்டங்களிலோ அல்லது தண்டனைகளிலோ அல்ல, அவர் மனிதனின் மனதிலிருந்து தொடங்குகிறார். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தாரன் ஆகுல நீரப்பிற. ஒருவன் தன் மனதை அழுக்கில்லாமல் தூய்மையாக வைத்துக் கொண்டாலே போதும், அதுவே ஆகச் சிறந்த அறம் என்கிறார். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறத்தின் பாதை. சடங்குகளுக்காக செய்யப்படும் செயல்களை விட தூய எண்ணத்தோடு செய்யப்படும் சிறு செயலே அறம் என்பது வள்ளுவத்தின் ஆணிவேர். பொதுவாக அறம் என்றாலே காடுகள் சென்று தவம் செய்வது என்று எண்ணிய காலத்தில் இல்லறமே நல்லறம் என முழங்கியவர் வள்ளுவர். ஒருவன் தன் குடும்பத்தோடு கூடி வாழ்ந்து விருந்தோம்பி சுற்றத்தாரை தழுவி வாழ்வது தவம் செய்யும் முனிவர்களை விட மேலானது என்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு நிறைந்த குடும்பமே அறத்தின் விளைநிலம். பிறருக்கு கொடுத்து வாழும் ஈகை பண்பையும் எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாத அருளுடைமையும் இல்லறத்திலிருந்தே பழக வேண்டும் என வள்ளுவம் வழிகாட்டுகிறது. தனி மனித அறம் என்பது சமூக அறமாக வாழ வேண்டும். வள்ளுவர் சொல்லும் ஒப்புரவறிதல் அதிகாரம் மிக முக்கியமானது. உலகம் என்பது ஒரு குளம் போன்றது. அதில் உள்ள நீர் ஊருக்கே பயன்பட வேண்டும். அதே போல் ஒருவன் சேர்த்த செல்வம் ஊர் பொது பண்பாட்டிற்கு பயன்பட வேண்டும் என்பதே வள்ளுவம் காட்டும் சமூக நீதி. அதே போல் வாய்மை எனப்படும் அறம். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். ஒருவனுக்கு நன்மையே தருமானால் ஒரு பொய் கூட உண்மையாக கருதப்படும் என்ற வள்ளுவரின் கூற்று. அறம் என்பது வெறும் வார்த்தையில் இல்லை, அது செய்யும் நன்மையில் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. நண்பர்களே, அறம் என்பது கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒன்றல்ல, அது இயல்பாகவே வர வேண்டியது. அறத்தான் வருவதே இன்பம் என்கிறார் வள்ளுவர். அற வழியில் ஈட்டிய செல்வமும் அற வழியில் வாழ்ந்த வாழ்வு மட்டுமே ஒருவனுக்கு நிலையான புகழையும் நிம்மதியையும் தரும். இன்றைய நுகர்வோர் கலாச்சார உலகில் போட்டி பொறாமைகளுக்கிடையே நாம் வள்ளுவம் காட்டும் அறத்தை பற்றி கொண்டால் நம் வாழ்வும் செழிக்கும், நாடும் உயரும். அறம் செய்ய விரும்பு என்று பாடினார் ஔவை. அறம் செய்ய பழகு என்றது வள்ளுவம். அந்த பாதையில் பயணிப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஷிவானி. தலைப்பில் பேச வருகிறார். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருவள்ளுவர் கூறும் அறம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பவர் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ பி ஆண்டனியா மோரினா ஆஃப் ராயல் 9th ஸ்டாண்டர்ட். இன்றைய உலகத்தில் மனிதனை மனிதனாக காட்டுவது எது? பணமா, படிப்பா? இல்லை நண்பர்களே, அறம்தான் மனிதனை மனிதன்
காட்டுகிறது. அந்த அறத்தையே நமக்கு வாழ்வியல் பாடமாக கற்றுக் கொடுத்தவர் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர். திருவள்ளுவர் யார்? அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு பணக்காரர் கிடையாது. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் 2000 ஆண்டுகள் கழித்து இன்னும் நிலையாக நிற்கிறது என்றால் அது ஏன்? ஏனென்றால் அவர் சொன்னது ஜாதி இல்லை, மதம் இல்லை, மனிதம் மட்டுமே. இன்று அறம் என்றால் என்ன என்று கேட்டால் பல பேர் சொல்லுவாங்க, கோவிலுக்கு போவதுதான் அறம், தானம் கொடுப்பதுதான் அறம் என்று. ஆனால் திருவள்ளுவர் மிக எளிமையாக கூறுகிறார், பிறருக்கு தீங்கு செய்யாத வாழ்க்கைதான் அறம் என்று. தீங்கு செய்யாத வாழ்க்கை என்றால் என்ன? அதாவது பொய் சொல்லாதே, ஏமாற்றாதே, திருடாதே. இதுதான் திருவள்ளுவர் கூறும் எளிமையான அறங்கள். திருவள்ளுவர் திருக்குறளை 3 பாகங்களாக பிரித்தார். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் அறத்துப்பாலை ஏன் முதலில் வைத்தார்? ஏனென்றால் அறமில்லாத வாழ்க்கை விஷமாகிவிடும் என்பதால் தான் திருவள்ளுவர் திருக்குறளில் அறத்துப்பாலை முதலில் வைத்தார். இன்று அறம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள் நண்பர்களே. வேரில்லாத மரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது கீழே விழுந்துவிடும். அதுபோல்தான் அறமில்லாத மனிதன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவன் அவமானத்தில் வீழ்வான். இங்கு அறம் எங்கிருக்கிறது? சுற்றி சுற்றி பாருங்கள். ஊழல், பொய், வன்முறை, மோசடி இவை மட்டுமே இருக்கிறது. ஏன்? அறம் குறைந்ததால் தானே. இன்று திருவள்ளுவர் இருந்திருந்தால் என்ன கூறியிருப்பார்? மனிதனுக்கு கை பேசி ஸ்மார்ட் ஆகிவிட்டது, ஆனால் மனது இன்னும் ஸ்மார்ட் ஆகவில்லை என்று தான் கூறுவார். வள்ளுவர் அனைவருக்கும் பொதுவான மனிதர். அவர் கிறிஸ்டியன் இல்லை, ஹிந்து இல்லை, முஸ்லிம் இல்லை, அவர் மனிதன். அவர் சொன்னது அறம். எனவே அந்த அறத்தை நாமும் வாழ்வில் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆண்டனியா மௌரின். நாடெல்லாம் வள்ளுவனை நகலெடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவின் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதியை படம் பிடிக்கும், காடெல்லாம் பாவேந்தன் களம் அமைக்கும், கடலெல்லாம் ஔவையின் களம் மிதக்கும், வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும், தமிழ் ஒளியாலே அறிவு வெளிச்சம் படர்ந்திருக்கும், தமிழ் அன்னையை வணங்கி தமிழில் பிறந்து தமிழில் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதுண்டோ என்பதற்கு சான்றாக விளங்கும் தமிழ் சான்றோர்கள் அத்துணை பேரையும் வணங்கி அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி வள்ளுவம் சொல்லும் அறம் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ள நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ அஃப்ரிதா ஆஃப் ராயல் 9th ஸ்டாண்டர்ட். அறம். அறம் என்ற சொல்லை 2ஆக பிரிக்கலாம். அவை தனி மனித அறம் மற்றும் சமூக அறம் என்பதாகும். அறப்பண்புகள் என்பது விருந்தோம்பல், கொடை, மற்றவருக்கு உதவுதல், பிறருக்கு ஊறு விளைவிக்காமல் இருத்தல் போன்றவற்றை கூறலாம். அவ்வகையில் திருக்குறள் காட்டும் தனி மனித அறம் மற்றும் சமூக அறம் பற்றி காணலாம். ஒழுக்கமுடைமை. இல்லறவியலில் ஒரு அதிகாரமாக திகழக்கூடியது ஒழுக்கமுடைமையாகும். ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் மானுட சமூகம் மேம்பாடு அடைவதற்கான வழிகளை குறிப்பிட்டுள்ளார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு உயிரினும் மேலான பொருள் ஒன்றும் கிடையாது. உயிரானது இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவிக்கிறது. அவ்வகையில் உயிரை விட மேலான பொருள் ஒன்று உண்டெனில் ஒழுக்கத்தை கூறலாம். ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் ஒருவன் மேம்பாடு அடைகிறான். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். ஒருவன் உயர்ந்த குடியில் பிறந்ததால் அவன் நல்ல பண்புகள் உடையவன் என்றும், ஒருவன் தாழ்ந்த குடியில் பிறந்ததால் அவன் தீய பண்புகள் உடையவன் என்றும் கூறிவிட முடியாது. ஒருவன் எப்படி இருப்பினும் அவன் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அவன் உயர்ந்தவனாகவே கருதப்படுகிறான். அன்புடைமை. மனிதன் தனக்குள் இருக்கும் தீய குணங்களை விட்டுவிட்டு பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். அன்புதான் மனிதனை மனிதனாக்குகிறது. அத்தகைய அன்பில்லாத ஒருவனை வள்ளுவர் எலும்பு கூட்டின் மீது தோல் பொருத்தப்பட்ட வெற்றி உடம்பு என்கிறார். இல்வாழ்க்கை. மனித வாழ்வின் முக்கியமானது இல்லற நெறியாகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்.
இவ்வுலகில் நல்ல முறையில் இல்வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் தேவலோகத்தில் உள்ள தேவர்களுக்கு ஒப்பாக கருதப்படுவான் என்று கூறுகிறார். விருந்தோம்பல் பற்றி கூறுவதற்கு திருவள்ளுவர் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தையே படைத்துள்ளார். அதில் விருந்து பற்றியும் விருந்தளிக்கக்கூடிய மக்களின் பண்புகள் பற்றியும் எடுத்துரைக்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இல்வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் பொருட்களை சேமித்தால் மட்டும் போதாது, விருந்தினர்களுக்கு விருந்தளிக்கவும் வேண்டும் என்று கூறுகிறார். மோப்பக் குழையும் மணிச்சம் முகர்ந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை இன்முகத்துடன் உபசரிக்க வேண்டும். நம் முகம் சிறிதேனும் வாடி இருந்தால் நம் விருந்தினர்களின் முகமும் வாடும் என்று கூறுகிறார். உயிர் கொள்ளாமை. ஒருவன் எந்த ஒரு உயிரையும் கொள்ளாது புலால் உண்ணாமல் வாழ்பவனை இவ்வுலகில் உள்ள எல்லா உயிரும் வணங்கும் என்று கூறுகிறார். இதனை கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்கிறார். நெய் முதலியவற்றை வேள்வியில் செய்யப்படும் யாகத்தால் விளையக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மை ஒரு உயிரை கொலை செய்யாது இருப்பதின் மூலம் கிடைக்கிறது என்று கூறுகிறார். ஆசையை விடுதல். மனித வாழ்வின் அடிப்படையானது ஆசை எனலாம். தனி மனித ஆசைதான் நாட்டில் தலைவிரித்தாடும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. லஞ்சம், ஊழல் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் எல்லாம். அவா இல்லாருக்கு இல்லாரும் துன்பம் அகதுண்டேல். செய் நன்றி மறவாமை. மனிதனை மற்ற உயிர்களிடம் தனிமைப்படுத்தி காட்டுவது அவனுடைய 6வது அறிவுதான். அது அவனை நல்ல தீய விஷயங்களை பகுத்து ஆராய்ந்து கொள்வதற்காக தான் இறைவனால் படைக்கப்பட்டது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. நாம் துன்பப்படும் காலத்தில் நமக்கு உதவியவர்களை நாம் மறத்தல் கூடாது. ஆனால் இன்று உயிர் கொடுத்து உரு கொடுத்து உணவு ஊட்டி ஆளாக்கி வளர்த்த பெற்றோர்களை பாரமாக கருதும் அவல நிலை பெருகி வருகிறது. செய் நன்றி மறந்த நிலையைத்தான் இன்றைய முதியோர் இல்லங்கள் உணர்த்துகின்றன. ஆகவே சமுதாயத்தில் அறப்பண்பு வளர வேண்டும் என்று கூறி உண்மை மட்டுமே சரியானது, அதன் உயர்வே என்றும் மேலானது. பொய்யின் இன்பம் கீழானது, நேர்மையின் வழியே முறையானது. மாற்றம் ஒன்றே நிலையானது, அதை ஏற்றால் வாழ்க்கை சுகமானது. வீழ்ச்சியும் வாழ்வில் உயர்வானது, வீழ்கின்ற அருவியே மேலானது. வீழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். வாய்மையே நம் வழக்கம், அதனால் வாழ்க்கையே இனிக்கும். நினைவில் வணங்குவதே நல்ல பழக்கம். வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அமிர்தா. இந்த திருக்குறள் பேரவையில் 3 பேர் இருக்காங்க. அது காரணம் என்ன? அவங்க தான் இருந்தது திருக்குறள் செல்விகள். திருக்குறள் முற்றுவது பண்ணி 1330 குறட்களை ஒப்பித்து குறள் செல்வியின் பட்டம் வாங்கி தமிழக அரசிலிருந்து 15,000 ரூபாய் வாங்கி பெற்றவர்கள் அவங்க. அதனால் அவங்களுக்கு சிறப்பை கொடுத்துருக்கு. காரணம் அதுதான். சரியா? அதில் 3வது இருக்கக்கூடிய திருக்குறள் செல்வி இப்போ என்ன செய்ய போகிறாங்க? இதுக்கு நன்றி வரை சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னால் இங்கே மாஸ்டர் செரிமனி 2 பேர் பார்த்தீங்களா? அமைதி அவங்க வேலையை செஞ்சாங்க. எப்போதுமே அவங்கள மட்டும் மறந்துடுவோம். இந்த தடவை மறக்கவே கூட நான் முதவே முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா சார் அது பொறுப்பை கொடுக்குறது கடைசி நிமிஷம் தான் கொடுப்பேன். நீங்களாம் ப்ரேயருக்கு செட் ஆகிட்டு இருந்தீங்க. ப்ரேயருக்கு நீங்கள் செட் ஆகிட்டு இருக்கோம். அவர் 2 பேரும் கூப்பிட்டேன். இதாப்பா இது நிகழ்ச்சி நிரல் இதுதான் நிகழ்ச்சியில் மட்டும்தான் கொடுத்தேன் அவங்கள்ட்ட. பட் இவ்வளோ அழகாக அது தொகுத்து வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்க நல்லா கிளாப்பிங் கூட ஆகும். எஸ் 2 பேர் ஓடி வாங்க. அவளுக்கு சாவில் மட்டும் போட்டு கிளாப் பண்ணப்போ இணைச் செயலாளர் அவர் திருக்குறள் செல்வி. இப்போ அடுத்த வருஷம் போகிறதுக்கு கேர்ள்ஸ் 4 பேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 4 பாய்ஸ் யாராவது இருக்கியா பாரு. நம்ம பாய்ஸ் இது வரைக்கும் வரவே இல்லை.
பாய்ஸ் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவனை பயிற்சி கொடுத்து கொண்டு போயிடுவோம். மனசில் என்னது தைரியம் மட்டும் வேணும். தைரியம் இருந்தால் போக முடியும். அடுத்த தடவை இது மாதிரி நிகழ்ச்சி இருக்கும்போது பாய்ஸ் 3 பேர் தலைவர் செயலாளர் பொருளாளராக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, ரைட். இருக்கிறாங்க. இந்த இனிய விழாவின் நிறைவாக நன்றிகளை பதிவு செய்ய நான் இங்கே நிற்கிறேன். முதலாவதாக, இந்த விழா எவ்வித தடையுமின்றி சிறப்பாக நடைபெற அருள் புரிந்த இறைவனுக்கு எனது நன்றிகள். எங்களின் அழைப்பினை ஏற்று தங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் மாணிக்கவர்ஷினி அவர்களுக்கு எனது நன்றிகள். இந்த விழாவை வழிநடத்திய இங்கிருக்கும் அத்துணை ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகள். எங்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது நன்றிகள். இந்த விழாவை உற்சாகமாக கொண்டாடிய எனது அத்துணை நண்பர்களுக்கும் எனது நன்றிகள். வாழ்க்கையில் ஏதாவது குழப்பம் வந்தால் திருக்குறளை எடுத்து படியுங்கள். அதற்கான தீர்வு திருக்குறளில் நிச்சயமாக இருக்கும். வள்ளுவர் காட்டிய பாதையில் நடந்து உயர்வடைவோம். நன்றி, வணக்கம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது இல்லையா? அவளே ப்ரிப்பேர் பண்ணது. ஷீ இஸ் டாக்கிங். அவன் உருவாகணும். பாய்ஸ் அது மனசில் வச்சுக்கோ. நீ நாளைக்கு பெரிய லெவலுக்கு பெரிய லெவலுக்கு போகும்போது ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு 5 மினிட்ஸாக பேச தெரியணும். சும்மா வெறும் ஒருத்தர் பேசுகிற பிரயோஜனம் கிடையாது. கூட்டத்துக்கு முன்னாடி வந்து பேச தெரியணும். அதுக்கு ரெடி ஆகிக்க. அதுக்குரிய முயற்சி எடுக்க ஆரம்பிச்சுன்னா ஐ வில் பி வித் யூ. நான் உனக்கு கூட இருக்கேன். ஓகே.